ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் என்று, உயிர் தெழுந்தவர் என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு ஈஸ்டர். இந்த வார்த்தை பைபிளிலே இல்லை, இதை நம்ம பின்பற்றக்கூடாது என்று சிலர் சொல்லுகிறாங்க. வார்த்தைகள், சொற்கள், பெயர்கள் நமக்கு அவசியம் இல்ல, நமக்கு ஆண்டவர் அவசியம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறீங்களா? கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் அப்பா. உயிருள்ள தேவன் நீர் ஐயா. மரணத்தை ஜெயித்தவர் என்று நம்புகிறோம் அப்பா. மரித்தோரிலிருந்து எழுந்த நீர் எங்களையும் மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும் என்று, ஜீவனுள்ளோர் தேசத்திலே உம்மோடே கூட என்றென்றும் இருக்கும்படியாய் எங்களுக்காக நீர் செய்த உயிர் தியாகத்திற்காக, மரணத்தை ஜெயித்து சாவை ஜெயித்து எழுந்த உம்முடைய மீட்பின் காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உயிர் தெழுந்தவர் இயேசு, ஹalleluya! ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஒரு சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்திற்கு யூதரின் சம்பிரதாயத்தின்படி 3ஆம் நாளிலே சுகந்த வர்க்கங்களை பூச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு விடியற் காலமே இன்னும் இருட்டாயிருக்கும் போது அவர்கள் புறப்பட்டு, அந்த பெரிய கல்லறையை மூடி இருக்கிறதே, அதை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்று பேசிக்கொண்டு கல்லறையின் கிட்ட வந்தபோது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே அந்த கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு இருந்தது. காவல்காரர்கள் மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு பயத்தோடு கூடிய ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது அந்த கல்லறையிலிருந்து வந்த ஒரு பெரிய பிரகாசத்திலே சில மனிதரை போல் இருக்கின்ற தூதர்கள் என்ன சொன்னார்கள் என்று பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் என்ன மரித்தோரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிலர் சாம்பிரதாயமாக கல்லறை பண்டிகை என்று ஈஸ்டர் அன்றைக்கு கல்லறைக்கு சென்று மெழுகுவர்த்திகளை ஏற்றி அங்க சுண்ணாம்படித்து அதை ஏதோ செய்வாங்க. ஆனால் கல்லறைகளிலே மரித்தோர் இருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரித்திருப்பார்கள். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும், ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். ஏசாண்டவர் உயிரோடு இருக்கிறவர். நாமும் சாவுக்கேதுவான சரீரங்களை கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரங்களும் அழிவி போய்விடும், அழிந்து போகின்றது. ஆனால் பரிசுத்தரின் சரீரம் அழியாது. அவர் சாவை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து திரும்பவும் எழுந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தவர்கள் வேறு யாரும் சரித்திரத்தில் கிடையாது. கதைகள் இருக்கலாம். ஒருவேளை ஏசாண்டவர் திரும்ப எழுப்பின லாசரு போன்ற, யாவீருவின் மகளை போன்ற, நாயின் என்கிற ஊரில் இருக்கிற விதவையின் மகனா இருக்கட்டும், அவர்கள் திரும்ப மரித்தார்கள். ஆனால் அவங்க உயிரோடு என்றைக்கும் இல்லை. ஆனா இயேசுவுக்கு இனி மரணம் அவருக்கு இல்லை. மரணத்தின் பலத்தை அவர் உடைத்தெழுந்தவர். அவர் ஏசாண்டவர் உயிரோடு இருக்கிறவர். அங்கே தூதர் சொல்லுகிறாங்க 7ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் எதர்ச்சியாய் நடக்கவில்லை. ஆனால் அது தேவனுடைய திட்டத்திலே நடந்தது. தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலாய் நடந்தவைகள். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்திலே பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார்.
நாம் எல்லாரும் சகஜமான மரணத்தை பெற்றுக்கொள்வோம். பாவத்தின் நிமித்தம், பாவத்தின் சம்பளத்தின் நிமித்தம் வரும் மரணத்தையும் பெறுவோம். ஆனால் ஆண்டவர் மரணம் இல்லாதவர். நானே ஆல்பாவும் ஒமேகாவும், நானே என்றவர், ஆதியும் நானே, அந்தமும் நானே என்றவர். மரித்தேன் ஆனாலும் இதை உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு மரணம் இல்லை. ஆனால் நம் மரணத்தை, நம் பாவ தண்டனையாய் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதேபோல் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தார். நம்மையும் மரணத்திலிருந்து மீட்பதற்காக நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் உயிர்த்தெழுந்து இருக்கின்றார் என்று சொல்ல அநேக ஆதாரங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் எழுந்த பிறகு பேதுருவுக்கு காணப்பட்டார். அங்கே பாருங்க, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 5ஆம் வசனத்துல பாருங்க, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் காணப்பட்டார். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி, ஆதாரம் இன்றைக்கு பாவிகளாகிய நாம் இன்னமும் உயிரோடு இருப்பது. பாவிகளாகிய நாம பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சாட்சிகளாக வாழ்வது. கிறிஸ்து மரித்து திரும்ப உயிர் தெழாவிட்டால் நாங்கள் அறிவிக்கின்ற சுவிசேஷம் இது வீண் என்று பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் வியாதியஸ்தரை குணப்படுத்துவது, உலக ரீதியான உலக சம்பந்தப்பட்ட குறைவுகளையும் தேவைகளையும் சந்திப்பது மாத்திரமல்ல, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்வது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் முக்கியத்துவம் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலே. ஆண்டவர் ஜீவிக்கிறவர். அவர் அநேக விதங்களிலே அநேகருக்கு அன்றைக்கு காணப்பட்டார். சீஷர் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இன்னும் கதவு போட்டுக்கொண்டு அறைக்குள்ள உட்கார்ந்திருக்கும் போது, கதவுகள் மூடியிருக்கும் போதே அவர் உள்ளே வந்தார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவங்களுக்கு சமாதானம் இல்ல, அவங்க பயந்து இருக்கிறாங்க. நாங்கள் நம்பின ஆண்டவர் எங்களை கைவிட்டு போய்விட்டாரே, எங்க கதி என்ன, எங்கள் வருங்காலம் என்ன, எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினோமே என்று கலங்கி இருக்கும் போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கும்படி அல்ல என்ற வார்த்தைகளை மறந்தார்கள். திரும்ப அவர் உயிர் தெழுந்த பிறகு சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் செத்து உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்து எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ந்து அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதன் பிறகு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார் என்று நம்புகிற ஒவ்வொருவரும் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ முடியும். எஸ், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தனாகிய யோபு, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவேன் என்று விசுவாசத்தின் மூலமாய் சொன்னார். என்னுடைய மீட்பர் ஆகிய கிறிஸ்து அவர், உயிரோடு இருக்கிறவரின் மீட்பர், என்னுடைய இரட்சகர் உயிருள்ளவர். என்னுடைய தோல் முதலாய் அழுகி போன பின்பும் நான் மீண்டும் என்னுடைய ஆண்டவரை என் கண்ணார பார்ப்பேன், அவர் திரும்பவும் பூமிக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன் என்ற வார்த்தைகள் இன்றைக்கு இவ்வளவு சத்தியத்தை கேட்கிற நாம உணர வேண்டும். அன்றைக்கு சீஷர்கள் அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ளாமல் பயந்தார்கள். ஆனால் விசுவாசித்த போது அற்புத சாட்சிகளாய்
அவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகள் ஆனார்கள் என்பதை வேதத்திலே கவனிக்கின்றோம். இயேசு ஜீவிக்கின்றார் அப்படின்றால் நீங்க கூப்பிட்டால் பதில் கொடுக்கிறவர், நீங்க ஜெபித்தால் கேட்கிறவர், நீங்கள் கேட்டால் கொடுக்கிறவர். அவர் சீஷரை ஒலிவ மலைக்கு கொண்டு சென்றார். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றார். பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை குணப்படுத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது. குற்றமற்றதும் மாசற்றதுமான அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஒரே முறை எல்லா மனிதருடைய பாவத்திற்காய் பலியாய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இறந்த கால நிகழ்கால வருங்காலத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் மீட்பை உண்டு பண்ணினவராக இருக்கின்றார். இந்த விஷயத்தை விசுவாசிக்கிற அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். அவர் பரலோக சிங்காசனத்தை விட்டு வந்து தன்னை தான் தாழ்த்தி கொண்டு சிலுவையில மறிக்கிற அளவுக்கு கீழ்ப்படிதலை காண்பித்து அவர் மேலே வானத்தில் இருக்கட்டும் பூமியில் இருக்கட்டும் பூமியின் கீழும் இருக்கிற ஒவ்வொருவருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்தில் முடங்கும்படி ஒவ்வொரு நாவும் இயேசுவே கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படியும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். மற்ற எந்த நாமத்திலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பும் நித்திய நரகத்திலிருந்து விடுதலையும் பரலோக ராஜ்ய பிரவேசிப்பும் கிடைக்கிறது. இயேசாண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று சொன்னவர். என் மேல் விசுவாசமா இருக்கிறவன் மறிக்க மாட்டான், மறித்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தை நாம் நம்பினால் இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் விசுவாசியானாலும் விசுவாசி இல்லாவிட்டாலும் நல்லவர்களோ கெட்டவர்களோ எல்லாரும் மறிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்திலிருந்து திரும்ப எழுப்பப்படுவார்கள். மேகங்களின் மேலே அவர் வரப்போகிறார். கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம மகிமையின் சரீரத்தை பெற்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் எல்லாரும் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் பசியும் தாகமும் கண்ணீரும் இல்லாத, வியாதி இல்லாத, மரணம் இல்லாத அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் யுக யுகமா என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இவைகள் கட்டுக்கதை அல்ல, இவைகள் உண்மை. தேவன் தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தில் நம்மை செய்து கொண்டது நாம் அவரோடு உறவாடும்படி, அவரோடு இருக்கும்படியாக. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவன் கொடுத்த மகிமை இழந்துவிட்டு தேவனுக்கு தூரமான போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரண ஆக்கினை அடித்து போடும்படிக்கு, மரணத்தை ரத்து செய்யும்படி இந்த உலகத்துக்கு வந்து பலியாகி அவர் மரணத்தை ஜெயித்து திரும்ப எழுந்திருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிருள்ளவர். இன்றைக்கும் அநேகர் இந்த விஷயங்களை இன்னமும் நம்பாமல் இருக்கிறாங்க. எருசலேமில் இப்பொழுதும் காலி சமாதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உயிரோடு இல்லாவிட்டால் மனிதர்கள் வாழ்க்கையில மாற்றம் எப்படி உண்டாயிருக்கும்? அவர் மீது விசுவாசிக்கிறவர்கள் புதிய வாழ்க்கையை உடையவர்களாக எப்படி புதிய வாழ்க்கையை வாழ்கிறாங்க? பாவிகள் பரிசுத்தராய் மாறுவதற்கு, குற்றமுள்ளவர்கள் குற்றமற்றவர்களாய் தீர்க்கப்பட, வாழ்க்கையிலே பெரிய விடுதலை பெற்று சந்தோஷ சமாதானத்தோடு விருத்தி அடைவதற்கு பாவத்தின் முள்ளை அவர் உடைத்து போட்டார். ஆகவே நாம ஆண்டவர் மீதே விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுலை போல வாழ்வதை நீ நான் அல்ல கிறிஸ்துவே, சாவோ எனக்கு ஆதாயம், அது பரலோகம் என்று சொல்ல முடிந்தால் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உயிர்த்தெழுந்தவராகிய உம்மை, உயிரோடு இருக்கிற உம்மை, எல்லாரோடும் உம்மை சமமாக நினைக்காமல் பாவிகளுக்கு விலகினவரும் உன்னதரும் குற்றமற்றவரும் உன்னதத்திலிருந்து வந்தவரும் ஆகியவர் எங்களின் பாவங்களுக்காக மரித்து பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே மரித்து திரும்ப எழுந்தவர் என்று நம்புகிறோம் அப்பா. மிக சீக்கிரத்தில் நீ ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர்.
உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படி உம் மீது விசுவாசிக்கும் போது எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று நம்பவும் இன்னமும் இந்த உன்னதமான நாமத்தை அறியாதவர்களுக்கு உம் அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் கவலையும் கண்ணீரும் விட்டுவிட்டு பயத்தையும் திகழையும் விட்டுவிட்டு தைரியத்தோடு தேவ கிருபாசன தண்டைக்கு நேரத்திற்கேற்ற உதவிக்காக இயேசுவின் நாமத்திலே செல்லும்படியாக ஜெபம் செய்து ஒவ்வொரு தேவையும் சந்தித்துக் கொள்ள உம்முடைய சாட்சிகளாக வாழும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆலயங்களுக்கு செல்லுங்க. இன்றைக்கு ஈஸ்டர் நாள், உயிர்த்தெழுதல் நாளிலே கர்த்தரை சென்று ஆராதிங்க. தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து அவர் நாமத்தை துதித்து ஜெபம் செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையிலே இன்றைக்கு ஐஸ்வர்யம் மஹாலிலே விசேஷமான உயிர்த்தெழுதலின் கூட்டம் நடக்கிறது. சென்னை சுற்றி இருக்கிறவர்களே உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். வாங்க, வர முடிகிறவங்க வாங்க, வர முடியாதவர்களுக்காக லைவ் கொடுக்கிறோம். அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹல்லேலூயா. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும் அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும் வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?